விடுகிறது. நன்றி. தேங்க்யூ சார். ஸோ என்னுடைய பேர் சூரிய நாராயணன். ஸோ ஆல்ரெடி இங்கே பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பள்ளியினுடைய முதல்வராக வேலை பார்த்துக்கிட்டு பஞ்ச் குருகுலத்துடைய சர்டிஃபைட் ட்ரெயினராக இருக்கிறேன். ப்ளஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரெயினராகவும் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைய தலைப்பு கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேல்ஸில் வந்து ஒரு 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று வந்து கஸ்டமர், இன்னொன்று வந்து கன்சியூமர். ஸோ இது 2க்கும் உள்ள வித்தியாசம், முதல்ல 2க்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு யாராச்சும் ஒரு நபர் எதையா சொல்ல முடியுமா? சார் ரிப்பீட் பண்ணுங்க சார். அதாவது கன்சியூமர் அண்ட் கஸ்டமர், அது 2க்கும் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா, இல்லை 2 ஒரே வார்த்தை தானா, ஒரே மீனிங்கான வார்த்தை தானான்னு கேட்குறேன். டிஃபரெண்ட் இருக்கு சார். இருக்குது. இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இருக்குது, அது என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்குபவர் கஸ்டமர், ஓகே. விற்பவர் விற்பவர் செல்லர்ல. செல்லர். நான் கஸ்டமர் அண்ட் கன்சியூமர் கேட்குறேன். கன்சியூமர்னா உபயோகிப்பாளர். ஓகே. கஸ்டமர் இஸ் a consumer. கஸ்டமர் இஸ் a கன்சியூமரா இல்ல கஸ்டமர் இஸ் ஆல்சோ a கன்சியூமரா? Also a customer is also a consumer. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆன்சர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ நம்ம ஒரு woodworks. Consumer is the customer, sir. Consumer is the customer. Okay, thank you. Consumer is the customer, அதுவும் கரெக்ட் தான். பட் கன்சூமர் இஸ் ஆல்சோ ஏ கஸ்டமர், அதுவும் வந்து கரெக்டு தான். இப்போ நம்ம ஒரு பைக் வந்து வாங்குறோம், அது நாமளே ஓட்டுறோம், நாமளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாம தான் கஸ்டமர், நாம தான் கன்சியூமர். ஆனால் ஒரு woodworks வாட்டர் வாங்குறோம் அப்படின்னா நாம கன்சியூமர், சாரி நாம கஸ்டமர். அப்போ கன்சியூமர் யார் அதுக்கு? அந்த குழந்தை. ஸோ குழந்தை. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸா வந்து அந்த கன்சியூமர் வந்து வேறுபடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆன்சர். ஸோ இங்கே அடுத்து என்னன்னா, இந்த இப்போ இந்த கன்சியூமர் ரைட்ஸ் இதை பற்றி ஒரு 17 நாளாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. இப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன். ஸோ அந்த கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்ம வாங்குற பொருளில், நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் ஏதோ ஒரு குறைபாடு வருது, இல்லை ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் ட்ராவல், ஒரு ஏசி மெக்கானிக்கு நம்ம கொடுக்குறோம், இல்லை ஒரு பைக்கை வந்து ஒரு மெக்கானிக்கில் கொடுக்குறோம், அங்கே நமக்கு ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது, அப்போ அதை போய் நம்ம எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கும்போது, ஸோ அதுக்கு தான் வந்து பல முன்னேறிய நாடுகளில் வந்து 1950, 60 அந்த மாதிரி ஆண்டுகள்லேயே வந்து அவங்க அந்த கன்சியூமர் ரைட்ஸ் லா கிரியேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து 1986 வந்து இந்த கன்சியூமர் ரைட்ஸை உருவாக்கி ஒவ்வொரு கன்சியூமர், ஒவ்வொரு நுகர்வோருக்கும் எந்த ஒரு குறைபாடு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இந்த கன்சியூமர் ரைட்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம போய் அணுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா நம்ம வந்து சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வக்கீல் வச்சு தான் நம்ம வந்து கொண்டு போய் நம்ம அணுகணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இந்த விஷயத்துல நுகர்வோர் ரைட்ஸ், நம்ம கன்சியூமர் ரைட்ஸை பொறுத்தளவுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கோர்ட், கன்சியூமர் கோர்ட் இருக்குது. லைக் செப்பரேட் கோர்ட்ஸ், நம்ம சிவில் ஆர் கிரிமினல் கோர்ட்ஸ் மாதிரி இதுக்கு செப்பரேட்டாக நமக்கு ஒரு கோர்ட் இருக்குது. எப்படி சிவில் கோர்ட்டுக்கு, கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அப்புறம் வந்து ஒரு ஹை கோர்ட், அப்புறம் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கும்.
அதே மாதிரியும் வந்து இதுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணி போறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ எதெல்லாமே வந்து நம்ம வந்து நமக்கு கன்சியூமர் ரைட்ஸ்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, வந்து ஒரு பொருளை நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்குறோம். வாங்கி நமக்கு அது வந்து சரியா உபயோகம் ஆகல, இல்ல அவங்க கொடுத்த இந்த கேரண்டி இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து சரியா சாட்டிஸ்ஃபை ஆகாம அது ஒர்க் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிக்ஸி வாங்கியிருக்கேன். அவங்க வந்து ஒரு 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு 2.5 மாதம் 3 மாதத்துலேயே அது ஒர்க் ஆகலை. நான் கம்பெனியில் போய் கேட்கும்போது அவங்க எனக்கு சரிவர பதில் சொல்லலை அப்படின்னா, ஸோ ஐ கேன் கோ டு கன்சியூமர் கோர்ட். அங்கே வந்து அவங்க வந்து அதுக்குரிய இழப்பீடு வந்து அவசியம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த இழப்பீடு நாம் எவ்வளோ நாள் கேட்கலாம். பட் அந்த கோர்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் அதுக்குரிய இழப்பீடு. நம்ம கூட ஒரு சினிமா படம் கூட பார்த்துருக்கலாம். எனக்கு டக்குன்னு படம் பேர் ஞாபகம் வரல. யாரும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இந்த விஜய் நடிச்ச ஒரு படம். விஜய் வந்து ஒரு வக்கீலா வந்து வருவாரு. ஒரு கடையில படம் பேர் ஞாபகம் இருக்கா? சூர்யா தமிழன் தமிழன். எஸ், தமிழன். ஞாபகம் இருக்கு, தமிழன். தேங்க்யூ. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறைபாடு, அந்த ஒரு பஸ்ல வந்து ஒரு வயதான நபர் டிக்கெட்டுக்கு சில்லறை கேட்பாரு. அதுக்கு வந்து தாரேன்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் வந்து உதாசீனப்படுத்துவார். ஸோ அதை ப்ராப்பர் சேனலில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த பேசஞ்சருக்கு வந்து ஒரு தக்க ஒரு மரியாதையும் ஒரு இழப்பீடும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கும் போது பில் வந்து அவசியமாக இருக்கணும் அப்படின்னு கன்சியூமர் லா இருக்குது. பட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த சின்ன சின்ன கடைகளில் இல்லை. ஸோ அங்கே நம்மளும் வந்து பெருசாக கேட்கறது இல்லை. ஏன்னா நமக்கு அங்கே கான்ட்ரவர்சி வரல. ஸோ கான்ட்ரவர்சி வரும் பட்சத்தில், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுற்றுலா தலங்கள் அதிகமான திடீர் ஒரு கூட்டமான ஏரியா வந்து உருவாகும் போது கோவில் பகுதிகள் இல்லை ஏதாவது செலிப்ரேஷன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய ரேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் ரேட்டு 15 ரூபா இருக்கும். ஆனால் அங்கே 20 ரூபான்னு தான் விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுடைய ரேட் 25 ரூபா தான் அதில் எம்ஆர்பியே போட்டிருக்கும். அந்த இடத்துல 35 ரூபா 40 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வேற பொருளுக்கு கிடைக்காது. அந்த பொருளை கண்டிப்பாக நம்ம வாங்க வேண்டிய சூழல் அவங்களுக்குள்ள உருவாகும். அப்போ அவங்க வாங்கித்தானே ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஷாப்கீப்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு தவறான நடவடிக்கை. ஸோ அதை வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் ஒரு கன்சியூமர் லா. அது மாதிரி ஒரு சர்வீஸ். இப்போ அதே மிக்ஸி வாங்கியிருக்கீங்க, 2 மாதம் 3 மாதத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம சர்வீஸ் கொண்டு போகிறோம். அவங்க சர்வீஸ் பண்ணி தாரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணுறாங்க. இல்லை அகெயின் வேற ஒரு பழைய பொருளை வச்சு நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்து அகெயின் ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுது. ஸோ அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த சர்வீஸ் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறது. அப்புறம் அந்த கமிட்மெண்ட் பிரேக் ஆகும் போதும் நம்ம அந்த கன்சியூமர் லாவை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கமிட்மெண்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் பாயிண்ட்ல வந்து அவங்க பாயிண்ட் பண்ணுற விஷயம் வந்து மைலேஜ். ஸோ எங்கள் வண்டி இவ்வளோ தூரத்துக்கு மைலேஜ் கொடுக்கும், அது 2 வீலரோ 4 வீலரோ எனிதிங். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து அந்த மைலேஜை பார்த்து அந்த வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏதோ சம் ஆஃப் தம் சில பேர் மட்டும்தான் அந்த சொசைட்டியில் எனக்கு இந்த வெஹிக்கிள் இருக்குன்னு வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் போது இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராடக்ட் மேலே கொடுக்கல அப்படின்னாலும் நாம் அந்த நிறுவனம் மேலே நம்ம வந்து வழக்கு தொடரலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பர் சேனலாக நம்ம போய் அட்ரஸ் பண்ணணும். பட் இன் மெனி கேசஸ் நாம் என்ன பண்ணுறோன்னா வி ஆர் நாட் அட் ஆல் அட்ரஸிங்.
அதான் விஷயம். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நமக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஓகே போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அப்படி போகும்போது நம்மள மாதிரி ஏகப்பட்ட பாதிப்பாளர்கள் உருவாகிறாங்க அவர் மூலியமாவே. ஸோ யாரோ ஒரு நபர் இப்போ நீங்கள் அந்த அந்நியன் மூவி நம்ம பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த டூ வீலருடைய பிரேக் ஒயர் வந்து அந்து போயிடும். ஸோ இவர் போய் கடைக்கார்ட்ட போய் கேட்பார், என்ன நான் இப்போ தான் வாங்கினேன் வந்துருச்சு வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், ஒரு உதாசீனப்படுத்தி இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கன்சியூமர் கோர்ட் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து புது பொருளும் அந்த கம்பெனி கொடுத்தாகணும், ப்ளஸ் அதுக்குரிய நிவாரணத் தொகையும் அந்த கம்பெனி வந்து அவசியம் கொடுக்கணும். எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு 2 பேர்கிட்ட இருந்து ஒரு ஒரு ஆன்சர் மட்டும் வரணும். யாராச்சும் ஒரு நபர் நீங்கள் இது மூலியமா நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் வந்து இல்லை நான் ஐ மீன் பாதிக்கப்பட்டிருக்கும் கிடையாது. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் ஷேர். எனக்கு இந்த மாதிரி இந்த பொருளில் வந்து இருந்துச்சு, ஸோ நான் கேட்டேன் எனக்கு பதில் வரல, அங்குள்ள ஒரு ஒரு வாக்குவாதம் மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? 11 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் ஒரு 2 பேர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கிடவா? ஓகே ஃபைன், இஷ்யூஸ். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், தேங்க்யூ. லாஸ்ட் மண்டே வந்து நான் சென்னை டு கொல்கட்டா வர்றதுக்கு பலவந்தாங்கலேருந்து ஏர்போர்ட் வர கார் புக் பண்ணேன், ஓலா காரு. எனக்கு வந்து அந்த டிஸ்பிளேல 181 வந்தது. டிரைவர் வந்து லைன்ல வந்துட்டு அவர் வந்து 500 டிமாண்ட் பண்ணாரு. நான் சொன்னேன் 200 தரேன், பட் 500 அப்நார்மல் அப்படின்னு சொல்லி 500 இல்லைன்னா வராது சார் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணிட்டே இருந்தாரு, நான் எடுக்கல, ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஓன் அரேஞ்ச்மெண்ட்ல நான் ஏர்போர்ட் வந்து கல்கட்டா வந்துட்டேன். நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் டிராஃப்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன் சார். 1 வீக் ஆச்சு. மண்டே வந்து ஒரு ஜென்டில் ரிமைண்டர் அனுப்பியிருக்கேன். மேபி அனதர் 30 டேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்னு பார்க்குறேன் சார். ஓகே ஃபைன், வெரி குட், தேங்க்யூ சார். வேற ஸோ ஓகே ஃபைன். ஸோ பட் ஆனால் நம்ம ரொம்ப இடத்துல வந்து ஒரு சில விஷயத்த பார்த்துருப்போம். பட் அந்த இடத்துல நமக்கு அடுத்த வேலைகள் நமக்கு இருக்குது, நான் அடுத்து இதை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டு சரி 2 ரூபா தானே, 3 ரூபா தானே, 5 ரூபா தானே கூட கொடுத்துருவோம் அப்படின்ட்டு போகிற சமயத்தில் சார் வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து மற்ற அடுத்த யூசர்ஸுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இது மாதிரி ஓலாவில் வந்து எனக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 months பேக் வந்து சேலத்தில் வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் அப்டேட் ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. இறங்கி அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்களுடைய யார் சாரி கூட வந்தது யார், நானும் குமரேசன் சாரும் நானும் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ஹாலுக்கு போகணும். வென்சர் கேஷல்ங்கிற வென்யூக்கு போகணும். ஒரு ஓலா புக் பண்ணுறோம். அதில் வந்து அவன் 58 ரூபா போட்டிருக்கு. அப்போ 100 ரூபா அவர் சார்ஜ் கேட்குறாரு. 100 ரூபாய் 120 ரூபா கேட்குறாரு. இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ஸோ அகெயின் ஒன்மோர் ஓலா புக் பண்ணோன்னா அவர் சார் கூட ஒரு 50 ரூபா மட்டும் கொடுங்க ஸோ அப்படின்றாரு. ஸோ அன்னைக்கு இருந்த எங்களுக்கு பிஸியில் நாங்கள் அதை கட் பண்ணிவிட்டு என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்பில் மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு நானும் சாரும் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டோம். ஸோ அன்னைக்கு வேலை இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் நான் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் சில ரயில்வே ஸ்டேஷன்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த பிஸ்கட் பேக்கெட்டுடைய அது ஒரு சின்ன இன்சிடென்ட். ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் தான். அந்த இடத்துல வந்து ஒரு 5 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க,
சரி ஒரு ரூ. 1000 டிக்கெட் போட்டு போறாங்க. ஒரு ரூ. 500 டிக்கெட் போட்டு போறாங்க. ஒரு ரூ. 5 பொருள் கூட கொடுத்து வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டெல்லிங். பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? ஒரு எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வச்சிருக்கு. அப்ப அதையும் தாண்டி விக்கும்போது, இது யாரு கொண்டு போய் கவர்மெண்ட்ட சொல்றது? அத அந்த டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்மள மாரி ஒவ்வொரு கன்சியூமர்ஸ் தான் வந்து கொண்டு போணும். ஸோ அதனால நாம எவ்வளோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, இந்த சார் கம்ப்ளைண்ட் பண்ண மாரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அத வந்து கொண்டு போனோம் அப்படின்னா, நமக்கு அடுத்து வர்ற கன்சியூமர்ஸ் வந்து முழுமையா பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இத வந்து நான் அப்படியே கொஞ்சம் டீவியேட் பண்ணி வேற மாரி ஒரு டாபிக்ல யோசிச்சு பார்த்தேன். முதையே நான் கேட்டேன் கன்சியூமர், கஸ்டமர். இவங்க 2 பேத்துக்கும் அந்த ப்ராடக்ட்ட குடுப்பவர் யாரு? கஸ்டமருக்கு செல்லர் ஒரு சார். செல்லர். செல்லர். செல்லருக்கு குடுக்குறது யாரு? மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரர்ஸ். ஓகே. நான் இங்க மேனுஃபேக்சரர், கன்சியூமர் 2 பேத்த மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு கன்சியூமருக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இல்ல. அவங்க அவங்களுடைய பணத்துக்கு தெ ஒர்த்தான ப்ராடக்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு வந்து இந்தியன் சட்டம் சொல்லுது இப்ப. ஸோ அதனால என்னமோ இப்போ உள்ள ஜெட் ஜென்ரேஷன் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரேஷன் குழந்தைங்கன்னா இங்க நான் பேரண்ட்ஸை ப்ரொடியூசராகவும், ஜெட் ஜென்ரேஷன்ஸ் பீப்புளை வந்து கன்சியூமராகவும் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ எப்படி பார்க்குறேன்னா, இப்போ மோஸ்ட்லி இங்க இருக்கவங்கலாம் ஒய்யா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாமளாம் என்ன பண்ணியிருப்போம், பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம், அதுபடி நடந்திருப்போம். நமக்கு நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் சக்சஸா கிடைச்சது. ஸோ ஆனா இன்றைய குழந்தைகள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்கள்ல இல்ல அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இன்னைக்கு காமனான விஷயங்கள் நம்ம சமுதாயத்துல பார்க்க முடியுதா? இல்ல நம்ம வீட்ல எதுவும் பார்க்க முடியுதா? அப்படின்னு உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வியா வைக்கிறேன். இன்னைக்கு ஜெட் ஜென்ரேஷன் கேட்டகரியில உள்ள பீப்புள் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க பேரண்ட்ஸ்ட்ட அப்படின்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. நியாயமான கேள்வியா இருந்தாலும் சரி, இல்ல சமுதாயத்துக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு கேள்வியா இருந்தாலும் சரிதான். சார் குட் மார்னிங் சார். Good morning. இசட் ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. காரணம் வந்து இன்னைக்கு ரேபிட் டெக்னாலஜி சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து கொஸ்டின் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அடுத்த வேலையை பண்ணுவாங்க சொன்னாங்கன்னா, பேரண்ட்ஸ் சொன்னா. ஓகே, தேங்க்யூ. கம்யூனல் பத்தி பேசணும்னா they will not accept. அந்த ஒரு மாற்றம் இப்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சார் கேட்கல என்ன சார்? கம்யூனல் ஒரு ஒரு நம்ம மதம், ஜாதி அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா அதுக்கு அதாவது அந்த மாதிரி அதெல்லாம் மாதிரிலாம் பிரிவினை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வந்திருக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. ஓகே. ஸோ வேற எதுவும் மாற்றங்கள் இல்லை அவங்க ஆப்போசிட்டாக கேள்வி கேட்குறாங்க, பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்கங்கிற விஷயங்கள் எது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். என்னமா நான் வந்து அதை பற்றி தான் அடுத்து 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை, சரி, ஓகே. சார் சொன்ன மாதிரி கம்யூனியல் அண்டு ரேபிட் டெக்னாலஜி சேஞ்ச். ஸோ இந்த டெக்னாலஜி சேஞ்சு ப்ளஸ் கம்யூனியல் இது 2 எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இன்னைக்கு உள்ள ஒரு ஃபுட் ஹேபிட் ஒன்று எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து வேற என்ன எடுத்துக்கலாம், ஸ்டடீஸ் எடுத்துக்கலாம்.
வேற எதுவும் டாபிக் நீங்க இப்ப அதுல சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க நீங்க. ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸா போறாங்க. பேரண்ட்ஸ் சொன்னாலும் தே ஆர் நாட் அக்செப்டிங். தே வாண்ட் டு டூ அப்படின்னு நிக்கிறாங்க. ஏன்னா இது என்னுடைய ரைட். இது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறாங்கன்னு இது இருக்கா அந்த மாதிரி? புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிற கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறதுனால ரொட்டீன் பிராக்டிஸை ஃபாலோ பண்றது இல்லைங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ரொட்டீன் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ற கூடாது. நானா புதுசா செய்யணும், நான் செய்யணுங்கிறது இருக்காங்க. ரைட்டா? கிரியேட்டிவ் திங்க். ஆமா சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த Z ஜென்ரேஷன் பீப்புள் வந்து நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி ரீதியா வந்து அட்வான்ஸா இருக்கிறாங்க. இன்னொன்று, நீங்க பண்ண ரொட்டீன் வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட். இது பண்ணேன்னா நான் கிரியேட்டிவா திங்க் பண்ணுவேன். இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அப்படிதான். அந்த ஸ்கூலிங் முடிக்கும் போதே வந்து அவங்கள அந்தந்த ஏரியா வைஸா பிரிச்சு விட்டுருவாங்க. அவங்க அதுல மட்டுமே டிராவல் பண்ணி அதுல ஒரு லெஜெண்டா வந்து வந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எங்கிட்ட வந்து மாறுறாங்க. ஸோ அதெல்லாமே ஓகே. பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, என்ன நினைச்சு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு கன்சியூமரா ஒரு விஷயத்த நான் அணுகும்போது எனக்கு என்ன பிரச்சனை வருது, அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு கன்சியூமர் கோர்ட் வச்சிருக்கு. அங்க போய் நான் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது சரியில்ல, அது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நானும் என் பேரண்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் இருக்கு அப்படின்ட்டு நான் வே ஒரு வேற மாரி ஒரு பார்வையில நானு பார்த்தேன். பட் எனக்கு அது சரியா, தவறான்னு தெரியல. இங்க யாரும் இருந்தா நீங்க கூட என்னைய கைட் பண்ணலாம். நீங்க பார்த்தது ரைட்டு தான். இல்ல, இல்ல, இல்ல நீங்க பார்த்தது தவறு. இந்த மாரி தான் இன்னைக்கு வந்து சமுதாயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல சொன்ன மாரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாரி ஸ்டடீஸ்ல சார் சொன்ன மாரி வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த விஷயத்துல ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால என்னைய நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுடைய கனவுகள வந்து எனக்குள்ள வந்து புகுத்தாதீங்க. நான் இதத்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டபர்னா இருந்து, அதுல பாதி பேருக்கு மேல சக்சஸும் ஆகுறாங்க. பட் நம்ம பீரியட்லலாம் அப்படிலாம் இல்ல. நீ 10th முடிச்ச உடனே இந்த குரூப் எடுத்தா இந்த குரூப் தான் எடுக்கணும். 12th முடிச்ச உடனே இந்த காலேஜ்ல இந்த குரூப் எடுக்கணும்னா அந்த குரூப் தான் எடுக்கணும். அப்படின்னு இருந்தது. மேபி ஒய் ஜெனரேஷன்லயும் இருந்திருக்கலாம். 1, 2 இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுருக்கலாம். பட் நாம டிஸ்கஸ் பண்றது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நாம பார்க்குறோம். அப்படிங்கும்போது, ஸோ இந்த மாரி அவங்களுடைய எண்ணத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. இன்னொன்னு அந்த கம்யூனல் கம்யூனல் விஷயத்துல நம்ம பேசணும்னா ரொம்ப அது சென்சிட்டிவான விஷயம். எங்க எப்படி தொட்டாலும் அது வேற மாரி போகக்கூடிய சூழல் இன்னைக்கு நமக்கு பொலிட்டிக்கல் ரீதியாவும் நமக்கு இருக்கிறதுனால, அத ரொம்ப பேரு வந்து டச் பண்றது இல்ல. அது கம்யூனல் மேபி மதம், சார் சொன்ன மாரி மதம், ஜாதி, கலப்பு திருமணம், அவங்களுடைய வழிபாடு முறை. இப்ப ரீசென்ட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே, இப்ப அந்த ராமர் கோவில் கட்டுனதுலேருந்தே, திருப்பரங்குன்றத்துல இருந்து இது பண்ணி வைக்கிறது வரைக்கும், அந்த மாரி ஒரு சென்சிட்டிவான விஷயங்களா இருக்குது. பட் அத பத்தி பேசுறது நல்லதா, தப்பா, கெட்டதா எனக்கு தெரியல. பட் பேரண்ட்ஸ் அவங்க அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து இந்த மாரி விஷயத்த சொல்லும்போது, இந்த சமயத்துல தே ஆர் நாட் அக்செப்டிங். இல்ல, இல்ல இதெல்லாம் இல்ல, இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாத்த வந்து சூஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த கன்சியூமர் ரைட்ஸ் வந்து அ இருந்ததுனால, இப்ப எனக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் எடுத்து அவங்க பாசிட்டிவா கொண்டு போனா ரொம்ப சந்தோஷம். பட் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல அவங்க போறாங்க அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு வேதனையான விஷயமா அமைஞ்சிரும். என்ன விஷயம்னா, அடாப்டிங் ஆல் த வெஸ்டர்ன் கல்ச்சர். ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா வந்து காஸ்டியூம், இந்த ட்ரெஸ்ஸஸ்
முக்கியமாக காஸ்டியூம் தான் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லணும். நமக்கு நம்மளுடைய பாரம்பரியம் வந்து ஆண்கள் வேட்டி சட்டை, பெண்கள் தாவணி, சேலை, பாவாடை இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஆஃப்டர் வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள போகும்போது இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான கம்ஃபர்டபுள் ஆன காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாமே பேரண்ட்ஸு இந்த பப்ளிக்ஸ் எல்லாமே வந்து வரவேற்கிறோம். அதிலலாம் எந்த ஒரு இது இல்லை. பட் ஏதோ ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய உரிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேற மாதிரி ஒரு அடுத்த லெவல் ரொம்ப அட்வான்ஸ்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் காஸ்டியூமில் நம்ம ஊரில் போகும்போது தான் எங்கேயோ சில இடத்துல வந்து தவறுகள் இல்லை ஒரு ஆப்போசிட்டான கருத்துகள் நாமளோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களோ இந்த சமுதாயத்தில் வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வருது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காண்டி வந்து அவங்க வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரண்ட்ஸோ அஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களோ வந்து இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம ஊர்களில் அப்படின்னு சொல்லும் போது அது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற குரூப் ஒன்று இருக்குது. நாட்டோ இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அக்செப்ட் ஒன் ஆஃப் த சம் கேட்டகரி இருக்கிறாங்க. அது நம்மள மாதிரி இப்போ நான் வந்து சிவகாசியில் இருக்கிறேன். இன்னும் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் வந்து எங்கள் ஊர்லாம் இல்லை. ஒரு நார்மல் ஆன ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு போனால் ஆல் வில் அக்செப்ட். பட் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் ஒரு போட்டு போகணுன்னா அது ஒரு 2 பேர் ஏதாச்சும் என்ன இந்த இந்த பையன் இப்படி 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 போகிறான், பப்ளிக் பிளேஸ்லையும் இதே ட்ரௌசர் போட்டு ஒரு ஸ்லீவ் நெக் டிஷர்ட் போட்டு வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து நின்றுட்டு இருக்கான், இல்லை இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கக்கூடிய சமுதாயத்தில் நாம் இருக்கோம். அப்போ அந்த கமெண்ட் வராத அளவுக்கு பேரண்ட் வந்து வீட்டில் சொல்கிறாங்க. பட் சொல்லும் போது ஆஸ் அ கன்சியூமராக அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் மை ரைட், இட் இஸ் மை ரைட், இட் இஸ் ரைட் ஆர் ராங் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியல. பட் இது வந்து என்னுடைய உரிமை, எப்படி கன்சியூமர் லா இருக்கோ அது மாதிரி என்னுடைய உரிமை இருக்கு, அதனால நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த கன்சியூமர் லா வந்ததுனால இந்த ஜென்ரேஷன் பீப்புள் ஆர் திங்கிங் லைக் தட் அப்படியே எனக்கு தெரியல. இதை பற்றி வேற யாருக்கும் எதுவும் கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லலாம். சார் ரோடு டிசிப்ளின் அப்படின்னு போனோம்னா என்னதான் அட்வான்ஸ் கார் வாங்கினாலும் ரோடு டிசிப்ளின்ங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப காவல்துறை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற விஷயங்களே நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றம்ங்கிறது ஏற்கனவே இருக்கிறதே நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி சிஸ்டம்லாம் கவர்மெண்ட் சிஸ்டம்லாம் மாறாம இன்னைக்கு இவங்க நினைக்கிறத எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. அதை மாத்துறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. நம்ம மாறலன்னா நம்மளோட ஓல்டு சிஸ்டம் பழைய பாரம்பரியம்னு தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அந்த அவுடேட்டட் ஏரியால இருந்து அப்டேட்டட் ஏரியாவுக்கு நம்ம வராத வரைக்கும் பிரபஞ்சத்தோட ஃபுல் பவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சிருக்காங்க அவங்க. அதனால ஓல்டு சிஸ்டம் ஹேஸ் டு பி மாடிஃபைடு பேஸ்ட் ஆன் தட் கரண்ட் நீட் டுவர்ட்ஸ் ஃபாஸ்ட்னஸ். ஓகே ஓகே, வெரி குட், தேங்க்யூ சார். எனக்கு ரோடு சிஸ்டம் வேற யார் கருத்துக்கள் இருக்கா சார்? அடுத்து லட்சுமி நாராயண் சொல்லுங்க சார். ஜாயின் பண்ணியிருக்காரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணான்னு பார்த்தேன். இல்லை சார். ஓகே ஓகே, சரி. எனக்கு ரோடு டிசிப்ளின் சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், எனக்கு எத்தனை வருஷம் தெரியல, மேபி ஒரு 5-6 வருஷம் இருக்கும் முன்னாடி, என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பையன் யூஎஸ்ல போயிட்டு செட்டில் ஆகிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு இங்கே வந்தான். ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான். வரும்போது அவன் பைக்கில் நான் போகிறேன். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 முக்கு, ஒரு ஜங்ஷன், சிவகாசியில் ஒரு ஜங்ஷன் இருக்குது, ஒரு 4 முக்கு, நடுவில் ஒரு ரவுண்டானா இருக்குது. அப்போ ரவுண்டானால நம்ம வந்து இப்போ திரும்பணும் அப்படின்னா அப்படி டக்குன்னு ரைட் எடுக்க முடியாது. அந்த ரவுண்டானாவை சுற்றி தான் நம்ம வந்து எடுக்கணும். ஆக்சுவலாக ரூல் படி, இந்த டிராஃபிக் ரூல் படி வந்து அந்த ரவுண்டானாவை சுற்றி தான் எடுக்கணும். அவன் அங்கே ஃபாரின்லேயே பைக்கு கார் ஓட்டுனதுனால இப்போ அந்த ரவுண்டானாவை சுற்றி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி சுற்றுறான். பட் ஆனால் அங்கே இருந்த ஒரு 22 ஒரு 30 வெஹிக்கிள் வந்திருக்கும், 2 வீலர் 4 வீலர் எல்லாம் சேர்த்து. யாருமே அந்த இதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அவன் அங்கேருந்து ஓட்டிட்டு வந்தவன், டே இன்னும் இது இப்படி போகிறாங்க எல்லாரும், எப்படி இது
போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இந்தா நம்ம ஊர்ல நீயே வண்டி ஓட்டு. நம்ம ஊருன்னு சொல்லல, உங்க ஊர்ல நீயே வண்டி ஓட்டு. என்னமோ அவன் வந்து அங்க இருந்து இங்க வந்த மாதிரி. பிகாஸ் சார் சொன்ன மாதிரி அது 100% இம்ப்ளிமெண்ட்ல இருந்தா மட்டுமே தான் நாமளும் அதோட சேர்ந்து போக முடியும்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ரவுண்ட் ஆனாங்கும் போது நம்ம வந்து அப்படி ஊடால ஓடி திரும்பி திரும்பி போறாங்க. ரவுண்ட் ஆனாங்கிறது அது ஒரு ரவுண்ட் பண்ணி சுத்தி போகும்போது தான் யாருக்குமே வந்து எந்த ஒரு இடைஞ்சல் இருக்காதுங்கிறதுக்காண்டி தான் அந்த சிஸ்டம் கொண்டு வந்தது. பட் அது யூசேஜ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஸோ அட் லாஸ்ட் நான் கன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் கன்சியூமர், இந்த கஸ்டமர், இந்த கன்சியூமர் ரைட்ஸ், என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு சர்வீஸ், இதுல எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நாம போயிட்டு நம்ம கன்சியூமர் கோர்ட்டை வந்து அணுகலாம். பட் அது எத்தனை பேர் அணுகுறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு விஷயமே இருக்குது. இன்னொன்று சாப்பாடு. இன்னைக்கு ஃபுட் அப்படின்னு எடுத்துட்டாலே அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது இந்தியாவில். முக்கியமாக சவுத் இந்தியா, தமிழ்நாட்டில் வந்து அதிகமான அளவில் வந்து ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது வந்து ஃபுட்டில். ஸோ அப்போ அந்த ஃபுட்டு எவ்வளோ தூரத்துக்கு குவாலிட்டியாக அந்த மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து அந்த கன்சியூமர் கைக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். அப்படிங்கும்போது அது ரொம்ப இடத்துல இட்ஸ் குட். பட் குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு $1 பில்லியன் கொஷினாக இருக்குது. ஸோ அப்போ அந்த குவாலிட்டிக்கு யாரும் நம்ம கன்சியூமர் கோர்ட்ஸ்க்கு போகிறோமா, இல்லை அந்த ஃபுட்டு டெலிவரி நமக்கு லேட்டாக வரும்போது நம்ம வந்து கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம், அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன் மெனி டெவலப்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபுட்டுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குவாலிட்டியான ஃபுட் இருக்கணும், முக்கியமாக அந்த ஃபுட்டில் இன்க்ரீடியன்ட்ஸ் குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியன் ஃபுட்ஸ் நவடேஸ் அது வந்து அப்படியே உல்டாவாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா சீப் ரேட்டாக போகும்போது, சீப் ரேட்டில் கிடைக்கணும் அப்படின்னு போகும்போது அவங்க குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் மெனி டிசீசஸ் ஆர் கம்மிங். அப்போ அதுக்கும் நாம் வந்து கன்சியூமர் கோர்ட் போய் அணுகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த செஷனில் 2-3 கேள்விகளுக்கு இன்ட்ராக்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் வாய்ப்பளித்த நற்பொருளி மற்றும் குமரேசன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சூரியநாராயண் சார். மிக சிறப்பான தகவல்கள். வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். ஆனாலும் இன்னைக்கு உள்ள இசட் ஜெனரேஷன் வந்து மாற்றங்கள் அதிகமாக சந்திக்கிறாங்க. நாளுக்கு நாள் நாகரிகம் மாறும்போது நாமும் கொஞ்சம் மாறினால் தப்பேது அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும், மீடியா சினிமா வந்து குறிப்பாக சமூகத்தின் பிரதிபலிப்பு. அதில் விஜயோட படம் அந்த தமிழான்ற படத்தில் டிக்கெட் கலெக்டர் வந்து சேஞ்சி தராத நுகர்வோர் ரைட்ஸ் கொண்டு போனது. அன்னியன் படத்தில் வர 2 வீலரோட பிரேக் ஒயர் அறுந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் கன்சியூமர், யார் கஸ்டமர் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லி மிக சிறப்பான உரையை தந்த சூரியநாராயண் சார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து நம்ம ஃபீட்பேக் போகலாம். ஆக்சுவலாக வந்து உணவை பற்றி பேசும்போது உணவு வந்து ஒரு மனிதருக்கு மிக மிக முக்கியம். அன், தன், மண் அப்படின்னு ஒரு 3 வேர்டு சொல்லுவாங்க ஹிந்தியில். அன்றது வந்து அன்னம், உணவு. உணவு எப்படியோ அதை பொறுத்து தான் உடல். தன் நல்லா இருந்தால் தான் மனம் நல்லா இருக்கும். ஸோ மனம் நல்லா இருந்தால் தான் இங்கே வந்து வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். அந்த விஷயத்தில் உணவு கட்டுப்பாட்டில் வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு லூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் வந்து அதை வந்து ரொம்ப சேஃப்டியாக அவங்க உணவை எடுத்துக்கிறாங்க. அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு. நன்றி சார். முதலாவதாக ரமேஷ் சார், இன்னைக்கு யாராவது பிறந்த நாள் அது மாதிரி இருந்தால் பதிவு பண்ணலாம். யாரும் இல்லைன்னா நம்ம பின்னோட்டத்துக்கு செல்லலாம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம் சார். தேங்க்யூ அருணகிரி சார், ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நம்ம
சூர்யா சாருடைய ப்ரெசன்டேஷன் நிறைய தகவல்களோட நம்ம கஸ்டமருக்குள்ள வித்தியாசங்கள் சொல்லி ஒரு சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி உட்ரோட்ஸ் ரிப்போர்ட்டர் வந்து நம்ம கஸ்டமர், பட் கன்சியூமர் வந்து குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிலாம் நல்லா சிறப்பாக ஆரம்பிச்சு நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம சினிமாவில் உள்ள லைவ் எக்ஸாம்பிள்லாம் சொல்லி என்னென்ன இளைஞர்களுக்கிட்ட மாற்றங்கள் இருக்கு, அந்த மாதிரி அவருடைய டாக்ஸி பிளான் பண்ணும்போது அதில் வந்த பிரச்சனைகள். இப்போ நம்ம அருணகிரி சார் கூட சொன்ன மாதிரி 180க்கு 500 கேட்டான்ட்டு அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிகழ்வுகள் வருது, சிம்பிளா கடந்து சென்றுடும். என்ன அடுத்து போட்டுங்க அப்படின்ற மாதிரி யாருமே நம்ம ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை என்கரேஜ் பண்றது இல்லை. நம்ம அதை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு பாதிப்பு மட்டும் இல்லை, அடுத்தவங்க பாதிப்பையும் நம்மளால தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அருமையா இருந்தது. அதே மாதிரி இவரும் குமரேஷ் சாரும் போகும்போதும் அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசினாரு. ஸோ நமக்கு நிறைய அவேர்னஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம போய் சண்டை போடணும், உடனே சண்டை கோழியா மாறணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஒரு சில மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் பண்ணும்போது, இதெல்லாம் சீர்திருத்தங்கள் தான் சொல்லணும், பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா நம்ம கத்துக்கிறதோட இதுல யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நிறைய பேர் இல்லை. நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயத்த நம்ம என்கரேஜ் பண்ணணும், சேஃபா எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா இதுல சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம போகும்போது பின்விளைவுகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஃபா கொண்டு போகணுங்கிறதையும் சொல்லணும். அது மாதிரி இதுக்கு ஒரு அவேர்னஸா இருந்தது இந்த செஷன். தேங்க்யூ சூர்யா சார், தேங்க்யூ. நன்றி நன்றி ரமேஷ் சார், மிக சிறப்பான ஒரு பின்னோட்டம். இந்த வெஹிக்கிளை ஓட்டும்போது ரோட்ல வந்து நம்ம நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் உள்ள, குறிப்பா வெஸ்டர்னுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம வந்து ரைட்டு சைட்ல உட்காந்து வெஹிக்கிளை வந்து ஓட்டுவோம், டிரைவ் பண்ணுவோம். வெளிநாடுகளில் வந்து லெஃப்ட்ல உட்காந்து டிரைவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து கிளாஷ் ஆகும்போது உயிர் வந்து சேவ் ஆகும். ஸோ உயிர் வந்து விலை மதிப்பற்றது. அதை வந்து வெஸ்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரைட் சைடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேஞ்சஸும் கொண்டு வந்தால் இன்னும் இந்த பாதுகாப்பு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இங்கே இருக்கிற இந்த நட்புலரி அறிஞர்கள், காரணம் 3 மணிக்கு எழும்பினா முனிவர், 4 மணிக்கு எழும்பினா ஞானி, 5 மணிக்கு எழும்பினா அறிஞர். ஸோ வந்து 5 மணிக்கு எழும்பினா தான் இங்கே வந்து நம்ம கலந்துக்க முடியும். அதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக வெங்கட்ராமன் சாரை பின்னோட்டம் தரும்படி அழைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். நட்புலரி எல்லாருக்கும் வணக்கம். சூர்யா சார், இன்னைக்கு உங்களுடைய செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா சில விஷயங்களை நம்ம பேசுறதுக்கே யோசிக்கக்கூடிய விஷயங்களை அப்படி டச் பண்ணி, ஆனா அது வந்து சில இடத்துல வச்சா, காலை வச்சா அந்த இடம் வந்து நமக்கு கண்ணி வெடி மாதிரி வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குன்ற இடத்த கூட ரொம்ப அழகா சேஃபா வந்து நம்ம ஹேண்டில் பண்றது இருக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்களுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னுலாம் இன்னைக்கு ரொம்ப அழகா அந்த இதுல சொன்னீங்க. வண்டியில இருந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற என்னோட ஃப்ரெண்டோட போகும்போது நானும் அப்படிதான் ஓட்டிட்டு இருந்தேன் சார். இதுல போகும்போது பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் இருக்கும்போது அந்த ரவுண்டா சுத்திட்டு வருவோம். இங்க வந்த உடனே கட்டபொம்மன் சாலைக்கு பக்கத்துல மதுரையில வந்தப்போ அப்படியே நேர போயிட்டேன். நேர போன உடனே என்ன சார் இப்படி போறீங்க, சுத்தி வாங்க சார்ன்னு போகும்போது சொல்றதுக்கு என்னைய வேட்டி கட்டுற ஊர்ல, கோவணம் கட்டுற ஊர்ல வேட்டி கட்டி போயிடுயே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா அதுக்காக நம்ம விடல, கண்டிப்பா வந்து இல்லையா, அதுக்காக கோவணம் கட்டுறது வந்து கேவலம்ன்றது கிடையாது, அதுதான் நம்ம பாரம்பரியம்ன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த இதுதான் நான் இங்க சொல்ல வரேன். அப்ப சில விஷயங்கள் நமக்கு மாறுபட்டதா இருக்கலாம், ஆனா அதை நம்ம செய்யறதுக்கு ரொம்ப போராடணும். போராட்டம் தான் வாழ்க்கையும் இல்லை. அது பண்ண முடியலன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்றது. ஒரு மாற்றத்துக்கான விதையா நம்ம இருக்கணும் அப்படின்றது இருக்கு. ஒரு எறும்பு கூட அந்த இடத்துல தன்னுடைய எதிர்ப்பை ஒரு கடிச்சு காட்டுதுன்றது உண்டு. அப்ப அதுதான் இந்த கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்றது இருக்கு. பல இடத்துல சில இடத்துல சேவை குறைபாடு இருக்கும்போது நம்ம பேசும்போது நம்ம ரமேஷ் சார் சொன்ன மாதிரி எங்க வீட்லயே சொல்லுவாங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னாங்க. உதாரணத்துக்கு சொல்லும் போது நம்ம ஓடிடில இருந்து வாங்கும்போது அந்த கேபிள்ல கனெக்ஷன் வராது. கனெக்ஷன் வரலைன்னா இந்த கனெக்ஷன் வரலையே, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை வந்து பிசினஸ்ல நம்ம கத்துக்க வேண்டிய வார்த்தை பொறுமை. அவன் நம்ம கத்தக்கூடாது, ஆனா பொறுமையா ஹேண்டில் பண்ணுது. அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா இங்கிலீஷ்ல அழகா இருப்பாங்க, சார் we will take that as a feedback அப்படின்வாங்க. அது ஃபீட்பேக் கிடையாது, உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆங்கிலத்துல அதுக்கு பேரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும்.
ஒண்ணும் புரியல. ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் அதை இக்னோர் பண்ணி கடந்து போக தெரியணும். ஆனா அவங்க அங்க அதை கம்ப்ளைண்டா எடுத்துக்கவே மாட்டாங்கன்றது அங்க இருக்கிற விஷயம். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா உண்டு. எதை நம்ம கன்சியூம் பண்றோமோ அப்ப நம்ம கன்சியூமர் ஆயிடுறோம். அது மதமும் சார்ந்துதான் இருக்கு அப்படின்றது. இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றத்துல என்னுடைய நண்பரோட நான் அந்த இடத்து பக்கத்துலதான் இருக்கேன். அங்க ஒன்னும் இவங்க டிவியில காட்டுறவர்கள் ஒன்னும் பதட்டமாவோ இல்ல அடிப்படையாவோ இல்ல. நானும் என் நண்பரும் என்னோட நண்பரும் பேரும் முகமது ராஜா, நானும் அவரும் இன்னைக்கு தோல்ல கை போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஒன்னும் பிரச்சனையே இல்ல. அங்க இருக்கிறவருக்கு வந்து சொல்றது, அங்க நாங்க போகவே இல்லப்பா, நாங்க என்னப்பா இதுப்பா இருக்கு அப்படின்னு. அப்போ இது நடுல கூடி பேசுறவங்கள அந்த கன்சியூமரா இருக்கிறவங்க பேசினா பிரச்சனை தீந்துரும். அததான் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து மத்திய தொகுதி எம்எல்ஏ. அவர் சொன்னாரு, தளபதி அப்படின்றவர்கள் அவர்கள் சொன்னாரு, ஐயா நான் எங்க ஊரு பிரச்சனையா, நாங்க பேசிக்குவேன், வெளியாளுங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னாரு. அந்த மாதிரி கன்சியூமரா இருக்கிறவங்க பேசினா பாதி பிரச்சனை தீந்துரும். இந்த எப்போ கலெக்ஷன் வர ஆரம்பிக்குதோ அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்தியால இருந்துதான் பல விஷயங்கள் போச்சு. அப்போ இது சொல்றாங்க, சாப்பாடு விஷயத்துல நமக்கு வந்து இல்லைன்னு சொல்லி அதை கன்சியூமரை ஆக்கினதே கேஷ் கிராப்ஸ்ன்றது கொண்டு வந்தது வெளிநாட்டுல இருந்துதான் வந்தது. அது வரைக்கும் நம்ம கன்சியூமர் கிராப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்றது இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ வெளிநாட்டுல வண்டிகள் ஓட்டும் போது வலது பக்கம் இடது பக்கம் சொல்றாங்க. நானும் கொஞ்ச நாள் வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில சப்போர்ட் பண்ற ஐடி ஃபீல்ட்ல இருந்ததுனால சொல்றேன், அன்னைக்கு டிசைன் பண்ணது வலது பக்கம் உட்கார்ந்துட்டு தான் போகணும்னு சொல்லி டிசைன் பண்ணாங்க. ஆனா பிரான்ஸ்ல வந்து எப்பவுமே ஆப்போசிட் மென்டாலிட்டியில இருக்கிறதுனால அவங்க இடது பக்கமா உட்காந்தோ நம்ம மாத்தி ஓகே யோசிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய இடத்துல இடது பக்கம் இருந்துச்சு. அமெரிக்கா வந்து காலனைசேஷனோட லேட்டர் பார்ட்ல வந்து பங்கெடுத்துக்கிட்டதுனால இடது பக்கம் போறோம். அப்ப இதெல்லாம் வந்து இல்ல நம்ம வச்சு விளையாடுறாங்கன்றதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்மளோட உரிமைகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார் வெங்கட்ராமன் சார். அருணகிரி சார், ஒரே ஒரு ப்ரிவிலேஜ். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ரோடு ரூல்ஸ் வந்து கீப் லெஃப்ட், அதனால நம்ம ரைட் சைடு டிரைவர் உட்காந்து போறோம். சப்போஸ் நமக்கு வந்து கொலிஷன்னால 2 டிரைவர் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ட்டு கீப் ரைட் இருக்கிற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், அந்த ரோடு ரூல்ஸை வச்சுதான் இது மாறுதுன்றது என்னோட கருத்து. தேங்க்யூ சார். நன்றி. நன்றி சார். சார் வந்து கன்சியூமர், நம்ம கன்சியூம் பண்றது எல்லாமே வந்து கன்சியூமர் தான், மதமும் வந்து கன்சியூமர் இதில் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. மதத்திற்காக மனிதர்கள் அல்ல, மனிதருக்காக தான் மதம் அப்படின்ற விஷயத்துல மனிதம் தான் முதல்ல இருக்கு, மனித நேயம் தான். அவர் அல்டிமேட் கோல் இஸ் ஹியூமனிட்டி, அவர் பாத் இஸ் லவ், விஸ்டம் அண்ட் மொராலிட்டி. ஸோ மனித நேயத்துக்காக தான் இந்த அன்பு, ஞானம், அறிவு எல்லாமே. அந்த வகையில் மிக சிறப்பான பின்னோட்டம் தந்த வெங்கட்ராமன் சாருக்கு நன்றி தெரிவித்து, அடுத்ததாக ஜெகநாதன் சார். அனைவருக்கும் வணக்கம். சூர்யா அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதாவது அவர் இந்த ஆக்ட்ஸ் அது மாதிரி எல்லாம் சொல்லாம வெறுமனே நம்மளுடைய டே டு டேல நடக்கிற விஷயங்களை, நிறைய விஷயங்களை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சார். கன்சியூமர் கஸ்டமரை முதல்ல புரிய வச்சாரு. அதே மாதிரி எதையும் கண்டிப்பாக அதை மேல லெவலுக்கு எடுத்துட்டு போய் நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படியே சரி நமக்கு நடந்து ஒரு நாள் தானே அப்படின்னு விட்டுடாம மேல போகணும்னு சொன்னது உண்மைதான். ஏன்னா நான் எனக்கும் அருணகிரி சார் மாதிரி ஓலால வந்து அடிக்கடி இந்த மாதிரி இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து எங்களுக்கு சரியா கிடைக்கல சார் அப்படின்றத சொல்லும்போது நான் அந்த டிரைவர்ஸ்டே கேட்பேன், ஏங்க அதுக்கு எல்லா டிரைவர்ஸும் சேர்ந்து ஓலா கிட்ட ஒரு ஏதாவது ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி அவங்கள்ட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கை கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது அது நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னாங்க. பட் இது அதிகமா தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பெங்களூர்ல நான் என்னோட பசங்க இருக்கிறதுனால அங்க போகும்பொழுது அங்க நிறைய இடங்கள்ல வந்து நம்ம ஓலாலயோ இல்ல ஊபர்லயோ புக் பண்ற ரேட்ஸுக்கு நிறைய நேரங்கள்ல வர்றாங்க. ஏதோ ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அக்கேஷன் தான் அவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்றதோ இல்ல கொஞ்சம் அதிகமா கேட்டே நான் பார்க்கல, வராம வேணா இருந்திருக்கிறது ரேரா நடந்திருக்கு. பட் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லும்பொழுது இந்த தமிழ்நாட்டு டிரைவர்ஸ் வந்து அவங்க கிட்ட தப்பா இல்ல உண்மையிலே அந்த சிஸ்டத்துல தப்பு இருக்கான்றது என்னால தெரிஞ்சுக்க முடியல. அதற்கு நம்ம நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறது, அப்புறம் அதை அப்படியே மறந்துடுறேன். ஸோ அது சூர்யா சொன்ன மாதிரி நம்ம அதுக்குள்ள என்ன கொஞ்சம் உள்ள போனோம்னா நம்மளால முடிஞ்ச ஒரு சர்வீஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஜென்னி செட்டை பத்தி கேட்கும்பொழுது என்னன்னா, அவங்க எல்லாருமே இப்ப வந்து பிளைண்ட் ஃபாலோவர்ஸா இல்லை, அப்பா அம்மா சொன்னதுதான் கேட்கணும் அப்படின்றது இல்லை.
அவங்க யோசிச்சு அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறாங்க. அது ஒரு வகையில சரியா இருக்க மாதிரி இருக்கு. பட் சில சமயத்துல யாருக்காவது ஒரு தவறுகள் நடந்துருது. அவங்க எடுத்த முடிவுகளால அதோட விளைவுகள் வேற மாதிரி ஆகும் பொழுது, நான் அப்பவே சொன்னேன்ற மாதிரிலாம் கேட்டாங்க கூட, அதுக்கும் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நான் பண்ணது நானே பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது 2மே ஒரு நல்ல விஷயங்கள தொட்டு ஒரு ஒரு இட் இஸ் a குட் பிகினிங். அதாவது மதத்த பத்தி பேசும்பொழுதும், ஜாதிய பத்தி பேசுறது எல்லாமே அந்த சிறுவயது இளைஞர்கள் சிறுவயதா இருக்கிற வரையில அப்படியே நல்லா இருக்காங்க. காலேஜ் முடிச்சு எல்லாம் வந்துட்டு அவங்க பெரியவங்களாயிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து வரும்பொழுது தான் அந்த பொலிட்டிக்ஸ் அது இதெல்லாம் வரும்பொழுது தான் அது வர ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல வரலாம் இருக்கும்பொழுது யாருக்குமே ஜாதி என்ன, மதம் என்னன்றது அவ்வளோ ஈஸியா தெரியாது. பேர்ல மட்டும் வித்தியாசங்கள் இருக்கும்போது எனக்கு உனக்கு ஒரு மாதிரி பேர் இருக்கேன்றப்ப அப்ப மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களே ஒழிய ஜாதியை பத்தி எப்பவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. வித்தியாசங்களை வந்து மெயினா வந்து பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம உணர ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நம்மளே அதை திருந்திக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றதுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவருடைய சொற்பொழிவு சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஜெயநாதன் சார்.